இந்த நல்ல வேலைக்கை கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் நாம் ஒரு வசனம் தியானிக்கலாம். வசனம் நான் ஏன் கூறுவதென்றால் அது நமக்கு ஒரு ஆத்மாவுக்கு மன்னாவாக இருக்கிறது. ஆகவே வசனத்தை இடையில கூறுகிறேன், பாடல்களை பாடுகிறேன் கர்த்தருடைய நாம மகிமைக்காக. சங்கீதம் 96 1ஆம் வசனம். சங்கீதம் 96ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளை எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை புது பாட்டை பாடுங்கள். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். நாம் கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். பூமியின் குடிகளை எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். நாம் கர்த்தருக்கு புது பாட்டை பாட வேண்டும். இந்த காலைகளில் நாம் பாடல்களை பாடுவோமாக. ஒரு நாளைக்கு கர்த்தரோட பைபிள் வாசிப்பு ஜெபம் இல்லைன்னா நம்ம கீழே விழுந்து விடுவோம் இல்லவா? ஆகவே அதற்காக நாம் காலையில் ஒரு பாட்டு பாடுங்கள், ஒரு வேத வசனத்தை வாசியுங்கள், ஜெபியுங்கள். இது செய்யும் பொழுது ஆசீர்வாதமாக இருக்கும். என்ன ஒரு பாட்டு ஒரு ஸ்டான்ஸாவது பண்ணி வேலைக்கு போங்க. ஆகவே நான் வந்து செஞ்சுட்டு வரேன். இடையில தான் ஒரு பிரேக் ஆகிடும். அதை நான் சரி பண்ணணும். ஆகவே என்ன பண்ணேன்னா கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். நாம் கர்த்தருக்கு புது பாட்டை பாடுவோமாக. நாம் பாடல்களை எல்லாம் எழுதி வைத்து கொண்டு பாடுவோமாக. கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். பூமியின் கொடிகள் எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள், எல்லாரும் பாடுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன்னு சங்கீதம் 13 இருக்கிறது. நான் கம்பீரத்தை பாடுவேன் என்று சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. கம்பீரமாய் பாடுங்கள். 150ஆம் சங்கீதத்தில் பார்ப்பீர்களானால் கைத்தாளத்தோடும் மத்தளத்தோடும் வீணையோடும் கிண்ணறத்தோடும் எல்லாம் சேர்ந்து பாடுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். உபதிரப்பட்டனுடைய உபதிரவத்தை அற்பமாக எண்ணாமலும் மறுவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து அவன் என்னை நோக்கி கூப்பிடுகையில் என்னை கேட்டர்லினார் என்ற வசன பிரகாரம் நாம் பாடுகள் அனுபவிக்கும் பொழுது ஒரு பாடல்களை பாடுவோமாக. பாடுகள் மத்தியில் பாடும் பொழுது தேவன் இசைந்து வருகிறார். அவர் நம்மை நேசிக்கிறார். அவர் அணைத்து கொள்கிறார். இயேசுவானவர் நம்மை அணைத்து கொள்கிறார். இயேசுவானவரை பின்பற்றுவோமாக. அவர் நமக்கு நல்ல நடக்கே தருவாராக. நன்றாக வாழ உதவி செய்வாராக. நன்றாக பேச உதவி செய்வாராக. நன்றாக வேலைகளை செய்ய பலம் தருவாராக. படிக்க உதவி செய்வாராக. நல்ல பொறுப்போடு வாழ கிருபை பாராட்டுவாராக. இவற்றையெல்லாம் ஆண்டவர் நமக்கு செய்வாராக. சங்கீதம் 96ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். ஆமீன், ஆமீன்.